முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக திமுக கொறடா ஏவ வேலு எழுப்பிய கேள்விக்கு வாக்குறுதியை முதலமைச்சர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் அரசியல் மேடையில் பேசுவது போல பேசாதீர்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியதால் அவையில் காரசார வாதம் ஏற்பட்டது. பேரவைத் தலைவர்களே, 5 ஏக்கருக்கு குறையாத நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவுகளில் வாங்கிய பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்ற அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 அறிவிப்பு தந்திருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர்கள் கூட நிறைய ரேஷன் கடை இருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 860 ஊராட்சிகளுக்கு மேல் உள்ள ஒரு மாவட்டம் முழுக்க கிராம மாவட்டம். அந்த மாவட்டம் அதில் குறிப்பாக பானை சோறுக்கு பருக்கு சோறு பரம் என்பதைப் போல 2 கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து வந்த செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டீ கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி. 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது 2 சொசைட்டி பார்த்து சொல்கிறேன். இப்படி பல சொசைட்டிகளில் கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும் எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலோரிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரே குடும்பத்தில் பெறப்பட்ட கடனாக இருக்கலாம். ஒரே விவசாயிகளால் பெறப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் 1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும். தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டசபையில் ஒரு மானிய கோரிக்கையில இந்த திட்டம் செய்வீங்களா, அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை, நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபாய் மாத்த, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் மாத்த சொல்லி 40,000 ரூபாய் நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். பொதுக்கூட்டில் பேசுகிற மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் பேசுவது என்பது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இப்போ நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலைவரை நான் 6 மாதம் வரைக்கும் அந்த இதை விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கல. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு வந்து நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்போ நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில் கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்லை இவ்வளோ ஒரு சொசைட்டிலேயும் 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா? நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இதில் எங்கே அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்லை. இது கூட்டுறவு கடன் வந்த உடனே தள்ளுறதான் கூட்டுறவு கடன். நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன்.
இப்ப நான் கேட்கறது, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே 5 ஏக்கராக்கு உட்பட்டது பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கராக்கு மேல இருக்கிற விவசாயிகளுக்கு பாதின்னு சொல்லிருக்கீங்க. அது உண்டா இல்லைன்றதான் என்னோட கேள்வி. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கைகளில் படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்க குண்ட சட்டம் போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்கள் எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம், அவர்களுக்கான உரிமைக்காக நாங்கள் நிற்போம். விவசாயிகளுடைய நிலத்தை காவல்துறை வைத்து எடுக்கக்கூடிய மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை நடந்த மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த செயலை நாங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் நிலைநாட்டுவோம் பதிவு பண்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.